மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற முழக்கத்துடன் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஸ்ரீவில்லிபுத்தூரில் மக்களிடையே உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் விவசாயம் நிறைந்த பகுதி, விவசாயிகள், விவசாய தொழிலாளி, கைத்தறி நிறைந்த பகுதி, கைத்தறி நெசவாளர்கள், விசத்தறி உரிமையாளர் நிறைந்த பகுதி ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதி. இதில் இருக்கிற மக்களுக்கு தேவையான திட்டங்களை அதிமுக ஆட்சியிலே நாங்கள் செயல்படுத்தி கொடுத்தோம். விவசாயி என்று எடுத்துக்கொண்டால் ஒரே 5 ஆண்டில் 2 முறை விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கியிலே வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்ட அரசு அதிமுக அரசு. விவசாயிகளுக்கு நீர் முக்கியம், எப்படி உடம்புக்கு உயிர் முக்கியமோ அதுபோல் விவசாயத்திற்கு நீர் முக்கியம். அந்த நீரை கொடுக்க வேண்டும், தடையில்லாமல் வழங்க வேண்டும். அதற்காக நீர் மேலாண்மை என்ற ஒரு திட்டத்தை உருவாக்கி இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து அதன் மூலமாக குளங்கள், ஏரிகள், கண்மாய்கள் எல்லாமே தூர்வாரப்பட்டது. தூர்வாரப்பட்ட வண்டல் மண் விவசாயியுடைய விளைநிலங்களுக்கு அடிநுரமாக பயன்படுத்தினோம். இதனால ஒரு பக்கம் விவசாயிகளுடைய பூமி நல்ல வளமா இருந்தது, நல்ல செழிப்பா பயிர்கள் வளர்ந்து விளைச்சல் அதிகமாக கொடுத்தது. இன்னொரு பக்கம் தூர்வாரதுனால ஏரி ஆழமாகி, குளம் ஆழமாகி, இன்றைக்கு குளங்கள் எல்லாம் நீர் நிரம்பி இருக்கின்ற காட்சி அதிமுக எடுத்த நடவடிக்கையின் காரணமாக. ஆக விவசாயிகளுக்கு பிரதானமாக இருப்பது நீர். அந்த நீர் ஆதாரத்தை இந்த விவசாயிகளுக்கு, விவசாய தொழிலாளிக்கு இந்த அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்த அரசு அதிமுக அரசாங்கம். அதே போல இன்றைக்கு விவசாயிகள் பம்பு செட்டுக்கு மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் கொடுத்தோம், 24 மணி நேரம் கொடுத்தோம். அதே போல பயிர் காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகளை சேர்க்கப்பட்டு கனமழையால் விவசாயம் பாதிக்குது, வறட்சியால் விவசாயிகள் பாதிக்கிறாங்க, புயலால் பாதிக்கிறாங்க. இப்படி பாதிப்புக்கு ஏற்படுகின்ற பொழுது இந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக விவசாயிகள் பாதிப்படைஞ்சா அதை கணக்கிட்டு அந்த விவசாயிகளுக்கு நிவாரண தொகை வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல விவசாயி தொழிலாளி, ஏழை தொழிலாளி, இரவென்றும் பகல் என்றும் பாராம, வெயிலையும் மழையும் பொருட்படுத்தாம ரத்தத்தை வீர்வியா மண்ணிலே சிந்தி உழைக்கின்ற விவசாய தொழிலாளி, அவர்களுக்கு பசு வீடுகள் கொடுத்தோம். விலையில்லா கறவை மாடுகள், விலையில்லா ஆடுகள், விலையில்லா கோழிகள் எல்லாம் கொடுத்து, அதே போல உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் அவர்களுக்கு சேர்க்கப்பட்டு பல சலுகைகள் அதிமுக ஆட்சியிலே வழங்கப்பட்டது. மீண்டும் உங்களுடைய ஆதரவோடு அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் எல்லா ஏழைகளுக்கும், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் அற்புதமான கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கும். அதிமுக பிரதான அறிவிப்பு தமிழகத்தில் ஏழை என்ற சொல் இல்லை என்ற நிலையை உருவாக்கும். ஏழை என்ற சொல் இல்லை என்ற நிலையை உருவாக்குவதுதான் அதிமுக பிரதான அறிவிப்பா இருக்கும். அந்த அறிவிப்பிலே இந்த கான்கிரீட் வீடு ஏழைகளுக்கும் அதே போல தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் அற்புதமான கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும் அதிமுக ஆட்சியிலே. அதே போல தைப்பொங்கல் என்று எல்லா குடும்பங்களிலும் தைப்பொங்கல் பொங்க வேண்டும் என்பதற்காக அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது எல்லா குடும்ப அட்டைக்கும் 2500 ரூபாய் பொங்கல் பரிசு கொடுத்தோம், பொங்கல் தொகுப்பு கொடுத்தோம். மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் தீபாவளி பண்டிகை என்று நம்முடைய தாய்மார்களுக்கு, சகோதரிகளுக்கு அற்புதமான சேவை வழங்கப்படும். நம்முடைய தாய்மார்கள் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. அதுல முக்கியமான அறிவிப்பு இந்த 100 நாள் வேலை திட்டம். அந்த 100 நாள் வேலை திட்டத்திலே பணிபுரிகின்ற அந்த தொழிலாளருக்கு 150 நாளாக உயர்த்தப்படும் என்று அந்த அறிவிப்பில் வெளியிட்டாங்க. அந்த அறிவிப்புப்படி 100 நாள் வேலை திட்டம் 150 நாளா உயர்த்தினாங்களாமா? உயர்த்தினாங்களா? உயர்த்தல.
அது மட்டும் இல்ல, அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியருக்கு சம்பளம் உயர்த்தினாங்களா? அந்த 100 நாள் வேலை திட்டம் சுருங்கி 50 நாள் ஆயிட்டது திமுக ஆட்சியில். சரி, 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற அத்தனை பேரும் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அவர்களுக்கு முழுமையா சம்பளம் கொடுக்கறாங்கன்னா அதுவும் கொடுக்கறதில்ல. அதுவும் அண்ணா திமுக கட்சி தான் மத்தியிலே இருக்கிற அமைச்சர்கிட்ட போராடி வாதாடி ஒரு பாட் 2999 கோடி இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த ஊழியர்களுக்கு இப்பொழுது முதற்கட்டமா வாங்கி கொடுத்திருக்கிறோம். ஆக இந்த அரசாங்கம் மக்களுக்கு எந்த உதவி செய்வதில்லை. இப்படி திறமையற்ற அரசாங்கம் தேவையா? அதே போல மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுக்கறாங்களாமா? அதே போல நம்முடைய இளைஞர்கள் மாணவர்கள் படிப்பதற்கு வங்கியில கல்வி கடன் வாங்கினாங்க, அதை ரத்துன்னு சொன்னாங்க. ரத்து பண்ணாங்களா? அது மட்டும் இல்ல, பெட்ரோல் டீசல் திமுக ஆட்சிக்கு வந்தோடனே பெட்ரோலுக்கு 5 ரூபா குறைக்கிறாங்க, டீசலுக்கு 4 ரூபா குறைக்கிறாங்க. பெட்ரோலுக்கு மட்டும் கொஞ்சம் குறைச்சிட்டு விட்டுட்டாங்க. டீசலுக்கு இதுவரை அவர்கள் சொன்ன மாதிரி விலை குறைக்கல. எல்லாமே விவசாயிகள் எல்லாமே டிராக்டர் வச்சு தான் நம்ம பயன்படுத்துறோம். அதிகமாக டீசல் பயன்படுத்துறது விவசாயிகள். ஆக டீசல் விலை குறைச்சாங்களா? ஏன்னா டீசல் விலை முக்கியம். நாம வாங்குற பொருள் எல்லாமே லாரியில் தான் வருது. அப்படி வருகின்ற பொழுது டீசல் விலை அதிகரித்த காரணத்தினால அந்த பொருள் விலை நம்ம அதிகமாக கொடுத்து வாங்குறோம் கடையில். டீசல் விலை குறைச்சா பொருளுடைய விலை குறையும். அதுவும் இந்த அரசு செய்யல. அதே போல நீட் தேர்வு திரு ஸ்டாலின் என்ன சொன்னாரு? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். செஞ்சாங்களா? 4 வருஷம் ஆச்சு. செஞ்சாங்களா? இப்படி மக்களையும் மாணவர்களையும் இளைஞர்களையும் ஏமாற்றிய அரசாங்கம் திமுக அரசாங்கம், திமுக கட்சி. அது மட்டுமல்ல, உதயநிதி ஸ்டாலின் நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்குன்னு சொன்னார். அந்த ரகசியத்தை இங்க சிறுவில்லிபுத்தூர் வரும்போது சொல்லிட்டு போப்போம். மக்கள் கேட்க தயாராகிறாங்க. அத்தனை பொய் தானே. இப்படி பொய்ய பேசி ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசாக இன்றைக்கு விடியா திமுக அரசு இருக்கிறது என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகிறேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு இதே ஸ்டாலின் நாங்க சொன்னோம் நீட் தேர்வு கொண்டு வருவதற்கு நாங்கள் முயற்சி செஞ்சோம், ரத்து பண்ணுறது விதிவிலக்கு பெறுவதற்கு ரத்து செஞ்சோம், அதாவது முயற்சி செஞ்சோம். ஆனால் முடியல. நீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடர்ந்து அது தொடர வேண்டும் சொல்லிட்டாங்க. இது இந்தியா முழுவதும் நீட் தேர்வு இருக்கிறதுனால உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டு தீர்ப்புக்கு எதிராக நாம் செயல்பட முடியல. நாங்கள் அதைத்தான் சொன்னோம். இப்போ கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் முதலமைச்சர் சொல்றாரு, நீட் தேர்வு கொடுத்து விவாதம் வந்த பொழுது நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது, எங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு கை விரிச்சிட்டார். அதைத்தான் நாங்களும் சொன்னோம். இதைத்தான் நாங்களும் சொன்னோம். உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்தாச்சு, தீர்ப்புக்கு எதிராக மாநில அரசு செயல்பட முடியாது, அதைத்தானே சொன்னோம். ஆனா அதை மடைமாற்றம் செஞ்சு திசை திருப்பி ஏமாத்தி திமுக ஆட்சிக்கு வந்தா நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று ஒரு பொய்யை சொல்லி மாணவர்களையும் இளைஞர்களையும் பெற்றோர்களையும் ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த பிறகு அந்தர்பல்ட்டி அடித்த கட்சி திமுக கட்சி, திமுக அரசாங்கம். அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இதே மக்களுக்கு தேவையான சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு முழுவதும் 2000 அம்மா மினி கிளினிக் கொண்டாந்தோம். 2000 அம்மா மினி கிளினிக் கொண்டு வந்து எல்லா கிராமத்திலிருந்து நகர வரை இந்த மாவட்டத்தில் மட்டும் 68 அம்மா மினி கிளினிக் கொண்டாந்தோம். ஒரு மாவட்டத்தில், அது உங்க திரு ராஜேந்திர பாலாஜி இந்த பகுதிக்கு 68 அம்மா மினி. தமிழ்நாடு முழுவதும் 2000. நல்லா சிந்திச்சு பாருங்க. தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதி இருக்குது. இந்த 234 தொகுதியில் இந்த மாவட்டத்தில் மட்டும், விருதுநகர் மாவட்டத்தில் மட்டும் 68 அம்மா மினி கிளினிக்க அவர் கேட்டு பெற்றார். ஏன்னா ஏழை மக்கள் எங்கு நிறைந்திருக்கின்றார்களோ அங்கு ஒரு அம்மா மினி கிளினிக்கை அமைக்கப்பட்டு அதில் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், ஒரு செவிலியர்,
ஒரு மருத்துவ உதவியாளர் நியமிக்கப்பட்டு அந்த பகுதியில் இருக்கிற ஏழை மக்களுக்கு ஏதாவது நோய்வாய்ப்பட்டா அவர்கள் நேரா இந்த அம்மா மினி கிளினிக் சென்று சிகிச்சை பெறலாம். இதுல என்ன தப்பு இருக்குது? இதான் தப்பு இருக்குங்களா? நீங்களே சொல்ல, தப்பு இருக்குதா? இந்த ஏழைகளுக்கு கொடுக்கின்ற சிகிச்சை தானே. அது கூட பொறுக்க முடியாத இந்த ஸ்டாலின் அரசியல் கால் பிடிச்சோடு இந்த அம்மா மினி கிளினிக் திட்டத்தை ரத்து பண்ணியிருக்கார். நீ ரத்து தான் பண்ண முடியும். அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் இந்த மக்களுடைய பேர் ஆதரவில் அதிமுக ஆட்சி அமைக்கும். மீண்டும் திமுக அரசு ரத்து செய்த அம்மா மினி கிளினிக் திட்டத்தை தொடரும் அதிமுக ஆட்சியில். இப்போ 2000 அம்மா மினி கிளினிக் தான் கொண்டு வந்திருக்கிறோம். அடுத்தது 4000 அம்மா மினி கிளினிக் வரும். தமிழ்நாடு முழுவதும் 4000 அம்மா மினி கிளினிக் திறந்து எங்கெங்கெல்லாம் ஏழை மக்கள் பாதிக்கிறாங்களோ அங்கெல்லாம் அவர்களுக்கு நல்ல சிகிச்சை அளிக்கக்கூடிய திட்டத்தை அதிமுக அரசு நிறைவேற்றவிடும். இது ஏழைகளுக்காக இருக்கின்ற கட்சி. ஏழைகளுக்காக திட்டத்தை தீட்டி நடைமுறைப்படுத்துகின்ற அரசு அதிமுக அரசாங்கம்.